பருவத்தில் உள்ள குழந்தைகிட்ட பேசுவது எனக்கு ஒரு மன நிறைவு தரும். என்னால சேவை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேலஞ்சை கையில் எடுத்துட்டு கிராமமா போறேன். அடுத்த முதியோர் இல்லமும் ஒரு அனாதை பாடியோ வரக்கூடாது. நிறைய ப்ராப்ளத்தை தினம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க. இதுல உங்களுக்கு சுவாரஸ்யமான ஏதாவது எல்லா மக்களையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எல்லா மக்களையும் சந்திச்சு நல்ல விஷயங்களை பதிவு செய்து, எல்லா பெண்களிடத்திலையும் பதிவு செய்வது, மாணவர்களிடத்துல பதிவு செய்வது, அதுவும் குழந்தை பருவத்தில் உள்ள குழந்தைகிட்ட பேசுவது எனக்கு ஒரு மன நிறைவு தரும். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் முழுவதும் எந்த பணமுமே இல்லாமல் என்னால் சேவை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேலஞ்சை கையில் எடுத்துட்டு கிராமமா போகிறேன். போகிற வழியில் யாராவது ஒருத்தர் வண்டியில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நடந்து போவேன். எங்கே போகிறீங்க? நடந்து போகிறீங்க. அங்கே போகணுங்க, வேணுமா எடுத்து. இப்படியே ஒரு ரூபா கூட கையில் இல்லாமல் இந்த குழந்தைங்களெல்லாம் சந்திக்கிறது என்னுடைய வேலை. அடுத்த முதியோர் இல்லமும் ஒரு அனாதை பாடியோ வரக்கூடாது. அவங்கவுங்க குழந்தைங்களே அவங்கவுங்க அப்பா அம்மாவை தெய்வமாக நினைச்சிட்டாங்கன்னா எனக்கு முதியோர் இல்லத்துக்கு வேலை இல்லை, பிணங்களுக்கு வேலை இல்லை. அப்படி இது வராமல் இருக்கணும்னா மாணவர்களையும் குழந்தைகளையும் சந்திக்கணும்னு எல்லா குழந்தைகளையும் போய் சந்திக்கிறதுல எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். 6வது 7வது 8வது குழந்தைங்களை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. அதை விட பெரியவங்க கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்க. இந்த 3 வயதுக்குரிய குழந்தைகள் மட்டும் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உள்ளவர்கள். அதனால் அவங்கள மட்டும் எனக்கு எடுத்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவேன். அப்படியே அவங்களெல்லாம் ஒரு விளையாட்டு துறையில் கொண்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன். அப்போ இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம தான் ஒரு சேலஞ்சிலே வெளியே வந்திருக்கவே, ஒரு ரூபா கூட இல்லாமல் நம்ம போய் சேவை செய்ய போகிறோன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த நிமிஷம் அந்த கிராமத்தில் உள்ளவர் எங்கள் ஊரில் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு இத்தனை பெரிய விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, இந்த குழந்தைங்களாம் ஒருங்கிணைக்க வச்சு உட்கார வச்சு நீங்கள் பேசுகிறீங்க சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து உடனே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். உடனே நான் சொன்னேன், இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது மாதிரி ஒரு பொருளை வேணால் வாங்கிட்டு வந்தோம்னா பைக்கில் போய் உடனே ஒரு சாமண்டி பாக்ஸு, பேனா, பென்சில், பரிச்சட்டன்னு ஒரு நோட்டுன்னு ஒரு பிள்ளைங்களுக்கு எத்தனைமா வேணும்னாங்க. இங்கே ஒரு 33 குழந்தைங்க இருக்காங்க, வாங்கிட்டு ஓடி வந்தேன். அப்போ நான் நினைத்தாலே எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, யார் ரூபத்துலையும். அப்போ எல்லா குழந்தைகளையும் சந்திப்பது, விஷயத்தை பதிவு செய்வது, அவங்களுக்கு கொடுக்கறதா என்னுடைய ஆத்ம திருப்தியாக இருக்கும். ஆனால் எனக்கு பெண்கள்னா ரொம்ப பிடிக்கும். பெண்களை உயர்த்தணும், பெண்களை நல்லா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே மெண்டாலிட்டியில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா பெண்கள் அவங்க தான் இந்த உலகத்துக்கு மிக முக்கியமானது. அவங்கள புரிந்து கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு வாழ்ந்தார்களே ஆனால் மிகச் சிறப்பாக வாழ முடியும். இந்த பெண் இல்லைன்னா அந்த உலகம் இல்லாமப்பா. இந்த பெண்மையை போற்றுறவங்க நல்லா இருப்பாங்கப்பா. இந்த பொண்மையை பெண்களை போற்றணும், பெண்களை நல்லா நேசிக்கணும். அப்போ அந்த குடும்பமே சிறப்பாக இருக்கும். அதனாலதான் பெண்களுடைய நதிகளுக்கு பெண்களுடைய பேர் வச்சிருக்காங்க. இந்த பெண்களும் நதியை போல ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. ஓடுகிற வாக்குல இந்த நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா போறவங்களுக்கு தண்ணி கொடுக்கும், அங்க இருக்கிற ஜீவராசிகளுக்கு தண்ணி கொடுக்கும், அங்க இருக்கிற புல் பூண்டுகளுக்கு தண்ணி கொடுக்கும், அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுபோல பெண்களாகிய நாம நதியாக வாழணும். ஓடும் தருவாயில் எப்படி இத்தனை பேருக்கு அந்த நதி பயன்படுகிறதோ அதுபோல வாழும் தருவாயில் நாம மற்றவங்களுக்கு பயன்படலாம் வாழணும். வாழ்க்கையில நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை. பெண்களால முடியாததுன்றது எதுவுமே இல்லை. அப்படி முடியும் என்று நினைத்துதான் தான் இன்னைக்கு மலடி என்று என்னை புறக்கணித்து வெளியே தள்ளினாலும் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, அனைவரும் என்னை அம்மாவாக சொல்ற அளவுக்கு நான் இந்த சமூகத்துல பணி செஞ்சிருக்கேன். எல்லாரும் என்னை அம்மானு கூப்பிட்றாங்களா, அதுதான் எனக்கு மனநிறைவான ஒரு வார்த்தை. என்னமும் எனக்கு தேவையில்லை, அம்மான்னு சொன்னாலே போதும். அவங்களுக்கு போய் அடிபணிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்படி ஒரு உணர்வை, அப்படி ஒரு நிலையை கொண்டு வந்தது யாருன்னா நான்.
அதனால் நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் 105 நாள் நடந்து 3678 கிலோமீட்டர் தமிழ்நாடு முழுவதும் நடக்க முடியுமான்னா முடியும்னு நடத்தி காட்டினேன். எதுவுமே முடியாதுன்றதுக்கு இல்லை, எல்லாமே முடியும். எல்லா பெண்களுக்கும் அந்த ஆற்றலும் வல்லமையும் இருக்கு. தயவு செய்து என் அருமை பெண்களே, என் அருமை பெண் சமுதாயமே, சாதிக்க பிறந்த பெண்களே, தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து நீங்களும் சாதிங்கடா, உங்களாலேயே முடியுங்கள் அப்படின்றதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளால முடியாதுன்றது எதுவுமே இல்லை. வாசுகி மட்டும்தான் தண்ணி இறைக்கும் போது பக்கெட் நிற்குமா? சீரை குளிக்கும்போது அவளுக்கு மட்டும்தான் பூவா மலருமா? தீயில குளிக்கும்போது கண்ணகி மட்டும்தான் மதுரையை எரிக்க முடியுமா? நாராயணி மட்டும்தான் விடியாம கடவன் சொல்ல முடியுமா? அதே பெண் வர்க்கத்துல தான் நம்மளும் பிறந்திருக்கிறோம். நம்மளும் பிறந்ததின் பயனா எதையாவது ஒன்று சாதிச்சுட்டு போகணும்னு மட்டும் எல்லா பெண்களும் நினைச்சிட்டாங்கன்னா இந்த நாடு வீடு மிகச் சிறப்பாக இருக்கும். முடியுன்ற நம்பிக்கையை மனசுல வச்சு முடியுன்றதை நினைச்சு செயல்பட்டா முழுமையான வெற்றி தான், தோல்விகளே கிடையாது. ஆனா நம்மளால முடியும். ஆனா என்னுடைய ஆசை என்ன தெரியுங்களா? எல்லாரும் எதுக்கும் ஆசைப்படுவாங்க. ஆனா இனி ஒரு பேர் எடுத்தா, வாசுகி ஒரு பேர் எடுத்தா, கண்ணகி ஒரு பேர் எடுத்தா, சீதை ஒரு பேர் எடுத்தா, ஜான்சி ராணி ஒரு பேர் எடுத்தா, எல்லாரும் ஒரு பேர் எடுத்தாங்க. ஆனந்தி அம்மா என்ன பேர் எடுக்கணும்னா, மண்ணை அள்ளி கையில பிடிச்சி இப்படி போட்டனா தங்கமா பொண்ணா விழுகணும். அப்படி ஒரு வல்லமை சக்தி நமக்கு இருக்கு, பயன்படுத்தணும். உண்மையோடு, சத்தியத்தோடு, மனிதநேயத்தோடு, தர்ம சிந்தனையோடு, தொழில் தர்மத்தோடு நாம வாழணும். நம்மளால முடிகின்ற நம்பிக்கையை அசைக்காம வைக்கணும். இறப்புக்குள்ள நான் சாதிச்சே தருவேன். இப்படி மண் எடுத்து இப்படி நின்று இப்படி போட்டனா அது பொண்ணா விழுகணும், கண்டிப்பா விழுகும். அவ்வளவு வல்லமை, ஆற்றல், அவ்வளவு சக்தி நமக்கு இருக்கு. நம்மளால முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எதுவுமே முடியாதுன்ற மாதிரியே எல்லா சூழ்நிலைகளையும் மாறிட்டோம். இப்போ உள்ள கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம், இப்போ உள்ள உணவு முறைக்கு வந்துட்டோம், பழக்க வழக்கங்களுக்கு வந்துட்டோம், டிவி சீரியலுக்கு வந்துட்டோம். நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியதா நமக்குள்ள ஏற்றணும். நல்ல பாடல்கள்ல இருந்து, சினிமாவில இருந்து நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும். இன்னைக்கு இருக்கிற டிவி சீரியலை பார்த்து இன்னைக்கு இருக்கிற பெண்களுடைய நிலைகளே மாறி போயிருக்கு. யாரையும் மனதால கூட தீங்கு நினைக்க கூடாது, யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்மளை நாமே செதுக்கி கொண்டே இருந்தோம்னா நம்மளுடைய கடைசி காலங்கள் நம்ம மிகப்பெரிய அற்புதமான சிற்பம், செதுக்கப்பட்டவளாக, சிலையாக, அற்புதமுள்ள வல்லமை உள்ளவளாக நம்ம வாழ முடியும், இருக்க முடியும். நம்மளை நாமே தான் செதுக்கிப்போம். இந்த சமுதாயத்துல நமக்கு எப்படி வாழணுன்றத வழிவகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிற முன்னோர்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இருக்கு. அதன் பிரகாரம் நம்ம வாழ்ந்தோம்னா மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியும். நம்மளால முடியாதுன்றதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம சொல் வலிமையானது, நம்ம சொல் வலிமையானது நல்ல வழிக்கு பயன்படுத்தணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெண்களுக்காக ஒரு விஷயம் நான் சொல்றேன். நம்ம சொல் வலிமையானதுன்னா எப்படி வலிமையானது நீங்க கேட்கணும். எப்படி வலிமையானது, எப்படி வலிமையானது? ஒரு அம்மா தனக்கு ஒரே மகன், அந்த மகனை காணோம், 16 வயசு பையனை காணோம். அந்த மகனை தேடி தேடி அலையுது. அந்த தேடி தேடி அலைஞ்சிட்டு கடைசியில் பொறுப்பேட்ட ரயில்வேக்கு தான் போகுது. அந்த எடுத்து அந்த ஆல்பத்தை பார்க்கும்போது அவங்க மகன் இறந்த செய்தி அதில் வருது. உடனே அந்த அம்மா சுடுகாட்டுக்கு வருது, மறுபடியும் அவனை எங்கே புதைச்சாங்கன்னு பார்க்க வருது. நான் வேற ஒரு பாடி எடுத்து புதைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அம்மா வந்தவுடனே போலீஸ்கார் சொன்னார், உன் பையனும் இந்த அம்மா தான் எடுத்து அடக்கம் பண்ணாங்க. அப்படியே அந்த அம்மா வந்தோன்னா அந்த பையன் புதைச்ச இடத்துல காட்டுறாங்க. நான் புதைச்சி முடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த புதைச்ச இடத்துல இப்படி கையை வைக்கிது, வாயில் அடிக்குது. ஐயோ, ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லுவனே, ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லுவனேன்னு அந்த பாடியில் கையை வைக்கிது, வாயில் அடிக்குது, வாயெல்லாம் ரத்தமாக ஊற்றுது. அப்படி என்னம்மா சொல்லுவேன், என்னம்மா சொல்லுவேன்? ஒரு நாளைக்கு 4 தடவையாக சொல்லுவேங்க, அது மாதிரி 4 தடவையாக சொல்லுவேங்க. என்ன சொல்லுவேன்? ஏடே நீ எல்லாம் அநாத பணமாக தாண்டா போவேன்னு சொல்லுவேங்க. அது மாதிரி அநாத பணமாக போயிட்டானே அப்படின்னு அந்த அம்மா கதறி கதறி அழுத காட்சி எவ்வளோ பெரிய கொடுமையானது. கோழி மிதிச்சு குஞ்சுக்கு சேதமாகுமா? சேதமாயிடுச்சே. எல்லாருமே பெண்களே, எல்லாருமே பெண் சமுதாயமே, சாதிக்க பிறந்த பெண்களே, உங்க சொல் வலிமையானதுடா. நல்ல சொற்களை சொல்லுங்கப்பா. தாய் தானே சொன்னா அனாதையா போ, அநாத பணமா போவோம், அநாத பணமா போகணும். ஒரு நாளைக்கு 4 தடவை தாய் தானே சொன்னா. அந்த சொல் ஏன் வலிமையாச்சு? பெண்களுடைய சொல் வலிமையானது. தயவு செய்து இது அத்தனையுமே என் அனுபவங்கள்ல சொல்லப்படுகிறது.
இந்த வலிமையான சொல்ல வச்சிருக்கிற என் பெண்கள் நல்ல சொற்களை சொல்லணும். நல்ல சொற்களை சொல்லுங்க. குழந்தைகளிடத்துல அன்பா இருங்க. குழந்தைகளை அனாவசியமான வார்த்தை சொல்லி திட்டாதீங்க. அப்படியே ஆகட்டும் அப்படி ஆகட்டும் என்று ஆசீர்வதிக்கப்படுறீங்க. தயவு செய்து உங்களுடைய சொல் நல்லதாக இருக்க, உங்க செயல்கள் வெற்றியாக, உங்களுக்கான பெண்ணாக இருக்கக்கூடிய இந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க உங்க சொல்லுக்குரிய வலிமையை உணர்ந்து நல்ல சொற்களை சொல்லுங்க. நன்றி.